எல்லோருக்கும் வணக்கம். புலி பதுங்குவது பாய்வதற்கா இல்ல படுத்து தூங்குவதற்கா அப்படின்றது தெரியல. கடந்த 4 நாட்களா பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பெருசா வால்டிலிட்டியே இல்ல. ஒரு 50-100 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வால்டிலிட்டி இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 25 பாயிண்ட் தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இந்த புலி சாம்பார் புலி கிடையாது, கொட்டை எடுக்கப்பட்ட புலி கிடையாது, இது ஒரு வீர புலி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல பாய போறானா. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் சுமாரா எந்த நியூஸ் இல்லாம ட்ரேட் ஆனாலும் வியாழக்கிழமை நம்மளுக்கு நாமளே சூன்ய வச்சுக்கூடிய நாள் என்ன அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி. அன்னைக்கு ஏதாவது பெருசா ஒரு 200-300 பாயிண்ட் இது காமிக்க போறானா இன்னைக்கெல்லாம் தூங்கிட்டு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. சரி, கடைசிக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல இருந்தாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த ஹாங்செங் மார்க்கெட்ல ஒரு 3% இறங்கியிருக்கு, மற்றெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்காங்க. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்ல ஹாங்செங்ல மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் பெருசா இறங்கல, ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல, போர்ட்போலியோ பிடிச்சி அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் 1% பக்கம் போர்ட்போலியோ இறங்கிருக்கு. இந்த சமயத்துல இந்த சாகிலிட்டி ஐபிஓ அப்படின்றது கிடைச்சது பெருமையா? ஒரு நண்பர்லாம் சொல்றாரு, எனக்கு சாகிலிட்டி இந்தியா 10 லாட் கிடைச்சிருக்கு, அப்ப இந்த ஐபிஓ கிடைச்சதுல மகிழ்ச்சி பெருமை வருதா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு சமீபத்தில் இன்னைக்கு லிஸ்ட் ஆனது இந்த சாகிலிட்டி இந்தியா ஐபிஓ தான். இவனுடைய பிரைஸ் என்பது 30 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ. 30 ரூபாய்க்கு வரும்பொழுதே கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் என்ன கணிச்சதுன்னா இது ஏதாவது ஒரு 1% 2% கெயின் வரும் அப்படின்ற மாதிரி கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இது பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 ரூபாய்க்கு உண்டான ஐபிஓ இன்னைக்கு 33 ரூபா, கிட்டத்தட்ட 10% வரைக்கும் பிளஸ் போயிட்டு இப்போ கூட பிளாட்டா தான் ட்ரேட் ஆகுறான். இதுவே ஒரு பெரிய அதிசயமா தான் நான் பார்க்குறேன். நம்மளுக்கு நல்ல நல்ல ஐபிஓலாம் 10 லாட் கிடைக்காதுங்க. எங்காவது ஒரு 50% லாபம் வரக்கூடிய ஐபிஓ, 100% லாபம் படக்கூடிய ஐபிஓ எல்லாம் இப்படி 1 லாட் கூட கிடைக்காது. ஆனா இப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுமாரான ஐபிஓ எல்லாம் 10 லாட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல எல்லா ஷேரையும் பிடிச்சி இறக்குறாங்க. போனவங்க வந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த அதானி பவர் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ன்னு ராக்கெட் மாதிரி போனான். ராக்கெட் மாதிரி போன வேகத்திலேயே அந்த பங்களாதேஷில் நடந்த பிரச்சனையினால தொடர்ந்து 35% அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்கு. ஸோ இந்த 35% இறங்கினதுக்கு அப்புறம் கிளியர் கட்டா இவன் மறுபடி 560 ரூபாயிலிருந்து ஒரு பழைய ரேஞ்ச், அவனுடைய ரேஞ்ச் 200 ரூபா பக்கத்தில் போவானா, அதாவது ஒரு -400 ரூபா போவானா, அல்லது மறுபடி +400 ரூபா ஏறி அவனுடைய பழைய ரேட்டுக்கே போவானா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. என்ன காரணம்னா இந்த ஷேர்லாம் ரொம்பவுமே வால்டிலிட்டியான ஷேர், நல்லா ஒரு ட்ரெண்டிங் கிளியே இருந்த ஷேர் தான் இந்த அதானி பவர்லாம். இப்போ இப்போ அந்த ட்ரெண்டிங் கிளியினுடைய வேலையில பாதி வேலையில் இருக்கான். அப்போ இந்த ட்ரெண்டிங் கிளி கண்டினியூ ஆகி கீழே 200 ரூபா வருதா, அல்லது அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அவனுடைய பழைய ரேட் 1000 ரூபா பக்கத்தில் போறானா அப்படின்றத இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. as long as you try you cannot fail அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இன்னும் நான் தோல்வி ஒத்துக்கலையே அப்படின்ற மாதிரி. இந்த போரோசில் ரெனியூவபிள்ஸ் போன்ற ஷேர்லாம் சமீபத்தில் Q2 ரிசல்ட் இருந்தது. நானாக இருந்தால் அந்த ஷேர் பக்கத்துலலாம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னா அது லாபம் நஷ்டம்னு மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கு. லாப சதவீதம் growth, ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குல தான் முதலீடு பண்ணுவேன். இருந்தாலும் சில நண்பர்கள் இது ஒரு சோலார் ரிலேட்டடான ஸ்டாக்காக இருக்கு, அதுவும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் எல்லாம் இதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இந்த ஸ்டாக் மேலே போயிடுமோ அப்படின்ற மாதிரி முயற்சி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போதான் அந்த ஞாபகத்துக்கு வருது. அதாவது as long as you try you cannot fail அப்படின்ற மாதிரி நல்ல செக்டர் தான் ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2024 முயற்சி பாருங்க. கீழே இறங்குது, ஒரு முயற்சி எடுக்கிறேன் பாஸ், கீழே இறங்குது, ஒரு முயற்சி எடுக்கிறேன் பாஸ், கீழே இறங்குது, ஒரு முயற்சி எடுக்கிறேன் பாஸ். மறுபடியும் இந்த ஷேர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 லோக்கு சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி விழுந்தான் 400 ரூபாய். அங்கிருந்து இப்போ 480 ரூபா, கிட்டத்தட்ட 20% பாசிட்டிவ்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லாபம் இல்லாத ஒரு கும்பா குட்டி ஷேர் தான், பட் செக்டர் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கீழே இறங்கினாலும் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சாதாரண இந்த ஷேருக்கு இந்த மாதிரி ஒரு அடிமேல் அடி எடுத்து வைக்கும் பொழுது அம்மிக்கல்லும் நகருகிறதே அப்படின்ற மாதிரி நல்ல ஷேர்கள்ல தொடர்ந்து பணம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். நண்பர்களே, இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது. அதாவது மார்க்கெட் வீக்கு தான், சின்னதாக இறக்கம், ஆனால் போர்ட்ஃபோலியோ அடி கும்பா. எனக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வராத குறையாக போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நேற்று ரிசல்ட் கொடுத்தவங்கள ஒன்றும் மோசமே சொல்ல முடியாது. ஜூப்ளியன்ட் ஃபுட் எல்லாம் 8% ஏறி இருக்கான்.
இந்த யூபிஎல் அவன் என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒன்று 6% ஏற்றி விடணும் அப்படின்னு யாராவது உட்காந்துருப்பாங்க போல, அதையும் ஏற்றி விட்டுருக்கு. இந்த ட்ரிவேணி டர்பைன் போன்ற நிறைய பங்குகள் வந்து நேற்று ரிசல்ட் கொடுத்தது பாசிட்டிவ் மூமெண்டம்ல தான் இருக்கான். இருந்தாலும் அடி வாங்கினது யாருன்னா பிரிட்டானியாவெல்லாம் நேற்றே அடி வாங்குச்சு ரிசல்ட் கொடுக்குற சமயத்தில். மறுபடியும் ரிசல்ட்டுக்காக இன்னைக்கு ஒரு 4%, ஆக மொத்தம் கடந்த 2 நாட்களில் மட்டும் 12% பாவம் பிரிட்டானியாவை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அதனுடைய ரிசல்ட்டும் சரியில்லைன்னு ஒரு 7%, ஜுனைப்பர் ஹோட்டலில் ஒரு 5%. இவ்வளவு ஷேர்கள் இறங்கி இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இத்தனை ஷேர்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைக்கும் சாதாரண நாள் இல்லை நண்பர்களே. நைகா, ஹூண்டாய், சூலா ஒயின்யார்ட்ஸ் போன்ற, அதே மாதிரி சிஇஎஸ்சி, சாம்பர்தனா மதர்சன் இன்னைக்கும் நல்லா 5%, 10% வால்டிலிட்டி இருக்கக்கூடிய Q2 ரிசல்ட் இம்பாக்ட்னால வரக்கூடிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் இன்னைக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருந்ததுன்னா நாளைக்கு ஒரே கூஸ் பம்பா இருக்கும், ஏறானா இல்லை இறங்குறானா அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட்டே ரொம்ப ஸ்லோங்க, ஃப்ளாட்டா இருக்கு. ஏறினவங்க இறங்கினவங்கலாம் ரொம்ப கம்மியான ஆளுகளா இருக்காங்க. நிறைய பேர் அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய சில பங்குகள் ஏறினது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த HLE கிளாஸ் எல்லாம் 15% ஏறி இருக்கான். நியூலாண்ட் லேப் 13%. அதுல இந்த ஜூப்ளியன் ஃபுட் எல்லாம் இப்படி 8% ஏறுவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இதுக்கு என்ன காரணம்னா, இவன் 2021 லெவல்ல இருந்தே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி மட்டும் யாராவது லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வாங்கி நல்ல அருமையான லாபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் 4வது தடவையாக இந்த ஷேர் வந்து இங்கே கீழே உழுகும், ஜாலின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆசையில மண் விழுந்துருச்சு. கரெக்டாக இந்த Q2 ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் சப்போர்ட்ல இருந்திருக்கு. ரெண்டு சேர்ந்து ஒரு மாதிரி வேலை செஞ்சு 565 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா, 650 ரூபா போயிட்டான். ஆக மொத்தம் கோடு போட்டு வாழ்ந்தவங்களுடைய ஆசையில மண்ணள்ளி போட்டுருச்சு இந்த ஷேர். அதே மாதிரி இந்த குட்லக் இந்தியா அப்படின்ற ஷேர், இந்த குட்லக்னு பேரை வச்சுக்கிட்டு அப்பப்போ சப்போர்ட்ல வந்து உளுந்தா எகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ கூட மறுபடியும் சப்போர்ட்ல உளுந்து தான் இன்னைக்கு எகிரி இருக்கான். ஒரு கிளியர் கட்டா மேல் நோக்கி வருவானா இல்லையான்னு தெரியல. ஆக மொத்தம் குட்லக் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஜாலி தான் 8% ஏறி இருக்கு. இந்த EVMIL ஷேர் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கண்ணு வச்சுட்டாரு போல. இன்னைக்கு பார்த்தா 11% கும்பா. அவர் வச்ச கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல. கிட்டத்தட்ட தொங்கு பாலம் மாதிரி சமீபத்தில் 260 ரூபாயிலிருந்து 160 ரூபா, ஒரு ஷேருக்கே 100 ரூபாய் இறங்கி போச்சு. இனி இவன் எங்கிருந்து ஆரம்பிச்சானோ, 50 ரூபாய்க்கு இது வரானா 60 ரூபாய்க்கு வரானா அப்படின்றது தெரியல. பட் தற்சமயத்துக்கு இந்த ஷேர் கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை. கீழே இறங்கினா வாங்கு, மேலே ஏறினா ப்ராஃபிட் புக் பண்ணிரு அப்படின்றதான் சமீபத்திய கொள்கையா இருக்கு. இந்த டாடா எல்சி அப்படின்ற ஷேர்ல நான் ஒரு காலத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா நான் கழட்டி விட்ட உடனே ரெண்டே நாள்ல 7000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் போயிட்டானே அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இவன் என்ன பண்ணியிருக்கான்னா மறுபடியும் அதே லெவல்ல வந்து விழுந்திருக்கான். ஆக மொத்தம் ஒரு வருஷமா இந்த டாடா எல்சில அருமையா ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஆளா இருந்திருப்பீங்க. அதாவது 6000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது அவனுடைய பழைய உச்சி 9000 ரூபாய்க்கு வித்துட வேண்டியது. கிட்டத்தட்ட 3000 ரூபாய் லாபம், 50% லாபம். எவ்வளவு வேகமா மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான் பாருங்க. யாருக்கு தெரியும் அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் 9000 ரூபாய் போக போறானா அல்லது கீழே 3000 ரூபாய் வரப்போறானான்னு தெரியல. பட் இன்றைய தேதியில டாடா எல்சி அப்படின்ற ஷேர் சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி HFCL அப்படின்ற ஒரு ஷேர், அவனும் வந்து நல்லா 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து நல்லா மேல் நோக்கி வந்தவன் தான். அவனை பொறுத்து மிக வேகமா 180 ரூபாய் ரேஞ்சில இருந்து 130 ரூபாயில கொண்டு வந்து ட்ரேட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே நிலையானது இல்லை. இருக்கிறதுலே பவர்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்றது இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான். இந்த டபுள் பாட்டம்ல கிடைக்குதா ஒரு அட்டம்ப்ட், சரி அதை விட்டு கீழே பிரேக் டவுன் ஆகி மேலே போகாம நம்ம கிட்ட நேரம் கீழே போறானா, அப்புறம் ஒரு 30-40% இறங்கினா மறுபடியும் ஒரு ஆவரேஜ் நல்ல ஷேரா இருக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதா இருக்கு. நண்பர்களே, இந்த ட்ரம்ப் வந்ததுனால நம்மளுடைய ருப்பி அதிகமாக அடி வாங்குது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு யாராவது அவருடைய காது, யாராவது ஒருத்தருடைய காது என் பக்கத்துல இருந்தா காதுல போய் ஊன்னு கத்தி அவங்களுடைய அட்டென்ஷனை நான் வாங்கிடுவேன். பட் FIS-னுடைய அட்டென்ஷன் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சாதகம் பாருங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல பல ஷேர்கள் 40% இறங்கிடுச்சு. அப்போ வந்து 82 ரூபாய் 80 ரூபாய் ரேஞ்சில் தான் ஒரு டாலர் கொடுத்தா 82 ரூபா தான் பணம் கிடைக்கும். இப்போ ஒரு டாலர் கொடுத்தா கிட்டத்தட்ட 84 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஏற்கனவே அவங்க வந்து பணத்தை வித்துட்டு இப்போ $1,00,000 அப்படின்றது கையில் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. வித்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க இந்த 82 ரூபா ரேஞ்சில். இப்போ ட்ரம்ப் வருகைக்கு அப்புறம் அவங்களுடைய டாலர் அப்ரிஷியேட் ஆயிருக்கிறதுனால நம்ம ருப்பி கொஞ்சம் கீழே, அதே சமயம் நம்மளுடைய மார்க்கெட்டு சல்லிஸாக கிடைக்குது. அப்போ அவங்க காதில் நான் போய் ஓன்னு கத்துறேன்,
ஏன் 1,00,000 கோடி வித்தீங்களே, அதில் ஒரு 50,000 கோடி திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு பணமும் இன்னும் எச்சா கிடைக்கி. முதல்ல ஸ்டாக்கை விற்றீங்களே அதை விட இப்போ சீப்பாகவும் கிடைக்கும். ஒரு 20,000 கோடி போட்டால் தான் உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி மனசு வலிக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் திரும்பும் போது முதல்ல பேங்க்கு தான் திரும்பும், அல்லது ஷேர் மார்க்கெட் திரும்புறதுக்கே பேங்க்கு தான் காரணமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு 4 பேங்க் ஷேர்களுடைய பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்குறோம். இந்த கனரா பேங்க் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இப்போ நடுவில் வந்து உட்காந்துருக்கு. புல்லிஷில் ஒரு குத்து, பீரிஷில் ஒரு குத்து, இப்போ சென்டரில் ஒரு குத்து. இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் ஒருவேளை மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் 125 ரூபா வரைக்கும் வரணும். அதே மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 45 டிகிரி என்னைக்கு கிராஸ் பண்ணுறானோ அன்னைக்கெல்லாம் வெடிச்சு செதறி இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி 2021 22 வரைக்கும் தொடர்ந்து சரிவடைஞ்சான். கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வச்சுங்களேன். எனக்கு எப்படி வரைகிறதுன்னு தெரியல. இப்படி வரைஞ்சிருவோமா ஆப்போசிட்டில்? ஸோ 45 டிகிரி என்னைக்கு கிராஸ் பண்ணுறானோ அப்போ ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்றது பணத்தை டபுளுக்கு மேலே பண்ணி விட்டுருக்கான். ஸோ இப்போதைக்கு ஒரு 45 டிகிரி அப்படின்றது உருவாக்கிக்கிட்டே இருக்கான். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே 4-5 நாளில் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி 4 வருஷமா இறங்கியிருப்பான். ஆனால் அவனுடைய பழைய ஹையை 4 நாளில் போய் அடைஞ்சிருவானு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இவன் ஒரு 45 டிகிரி இவன் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு கிராஸ் பண்ணுறான் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது கிராஸ் பண்ணான்னா மேபி அடுத்த 2-3 மாதத்துக்குள்ள அல்லது ஒரே மாதத்துக்குள்ள பழையபடி 100 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இவன் எப்போ தாண்டுவான்னு தான் தெரியல. இங்கே தாண்டுவானா அல்லது இன்னுமே கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 20 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் தாண்டுவானா அப்படின்றது தெரியல. ஆனால் என்னைக்கு தாண்டினாலும் ஒரு மாதம் தான். அதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல் பேங்க் ஷேர் யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர், அவனும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்டை உடைக்காம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த ட்ரெண்டை உடைப்பான்னு தெரியல. அந்த ட்ரெண்டை உடைச்சா இவனு ஒரு 150 ரூபா பக்கத்துலாம் வர வேண்டிய ஆள் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ் பேங்க், நீங்க எல்லாம் கியூட் ரிசல்ட் வந்து தான் இறங்குறீங்க, ஆனால் நான்லாம் சும்மாவே இறங்குவேன் அப்படின்ற மாதிரி 2024 ஆரம்பத்தில் 31 ரூபா இருந்தவன் அப்படியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% பக்கம் இறங்கி இப்போ 19 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஆனால் இப்போ இந்த 19 ரூபா அப்படின்றது அவனுடைய நார்மல் ரேட். இதுக்கு முன்னாடியே 15 ரூபா இருந்து தான் அப்புறம் ஒரு 32 ரூபா போனான். ஒரு இடம் 10 ரூபா இருந்து அப்புறம் 22 ரூபா போனான். அந்த வகையில் இங்கே 20 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி ஏறுவானா அல்லது 15 ரூபா வந்துட்டு ஏறுவானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க பை த டிப்ஸ், மார்க்கெட் இப்போ இறங்கியிருக்கு வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பக்கம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை. என்னுடைய உடன்படிக்கை என்னென்னா, பை த டிப்ஸ்னால் சரி, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இங்கே வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் கீழே போனால் என்ன பண்ணுறது, கையை கட்டி வந்துக்கிறதா, ஏறிட்டே பரவாயில்ல. ஸோ எது ஒரு கரெக்டான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஷேரா கீப் பைங் த டிப்ஸ், தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இரு, ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்கிக்கிட்டே இரு அப்படின்றதா ஒரு புதுவித மந்திரம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரு சூப்பரான நியூஸ். என்எம்டிசி ஷேர் வச்சிருக்கீங்களா? அவங்க ரிசல்ட் விட்ட சமயத்தில் அவங்களுடைய போர்டு என்ன அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு 2 ஷேர் போனஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த என்எம்டிசி, சிடிஎஸ்எல், சிஎஸ்சி போன்ற எத்தனையோ கம்பெனிகள் போனஸ்க்கு அப்புறம் பெரிய லெவலில் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ரிலையன்ஸ் சம்பாரிச்சு கொடுக்கல, விப்ரோ இனி போனஸ் வருது இல்லைன்னு சொல்லலை. பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது பணம் என்பது கொட்டுவதாக இது போன்ற நல்ல கம்பெனிகளுடைய போனஸ் இருக்குது. ஸோ இந்த என்எம்டிசி அப்படின்ற ஷேர் 227 ரூபாயிலிருந்து மேலே போனாலும் சரிதான், அல்லது போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு கீழே போயிட்டு 50 ரூபா கூட போகட்டுமே, 50 ரூபா போயிட்டு மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 300 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். ஏங்க 5 வருஷத்தில் 50 ரூபாயிலிருந்து 300 ரூபா கிட்டத்தட்ட 6 டைம், அது என்ன கம்மியா? ஸோ என்னுடைய அனலைசிஸ் படி ஷேர் மார்க்கெட்டினுடைய விளையாட்டு, அந்த ட்ரிக் எப்போ வேலை செய்யுதுன்னா, ஒரு 6 மாதம் அளவில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வேலை செய்யுது பெரும்பாலும் பை ஆன் த டிப்ஸ் அப்படின்றது. அப்படி 6 மாதம் இல்லைன்னா 6 வருஷத்தில் பணத்தை ஒரு 5 மடங்கு பெருக்கி விட்டுட்டு போயிட்டோம். என்ன இப்போ தப்பு? நண்பர்களே, இந்த டெஸ்லா ஷேர் யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ட்ரம்ப்னுடைய வருகைக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 நாளில் ஆல்மோஸ்ட் 50% ஏறிட்டான். இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இப்படி தான், ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட்டின் வருகைக்கு பிறகு கிட்டத்தட்ட 50% ஏறிட்டு மறுபடியும் அதே இலைக்கு வந்து நிற்கிறான். இந்த டெஸ்லா இனிமேல் இவனுடைய ஓட்டத்தை நிறுத்துமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒருவேளை நிறுத்திட்டா இந்த டெஸ்லாக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு போக வேண்டியதான். நண்பர்கள், இந்த சமயத்தில் ரிலையன்ஸ் என்ன தவிர்க்கக்கூடிய பங்கா, அது மிஸ் பண்ணக்கூடிய பங்கா கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே சொல்லிக்கிறான் ரிலையன்ஸ். என்ன காரணம்னா, எந்த கம்பெனியுமே இவ்வளவு பெரிய முதலீடுகள் பண்றதில்லை அடிக்கடி.
இந்த ரிலையன்ஸ் வந்து இந்த ஆந்திரால 65,000 கோடி கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா ஒரு நியூஸ் வருது. இது எதுக்குன்னா இந்த கிளீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதாவது பயோகேஸ் பிளான்ட்ஸ் ஒரு 500 பிளான்ட்டை நிறுவி அதன் மூலியமா எத்தனை வேலை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஆந்திரால ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போடக்கூடாதா? சரி பரவாயில்ல, 65,000 கோடிக்கு 500 கேஸ் பிளான்ட்ஸ் வரக்கூடிய வருடங்களில் போடுறதுனால இந்த ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபோக்கஸில் வந்திருக்கு இந்த நியூஸ்னால. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.